Good morning students. Have a nice day. இப்போ நம்ம சயின்ஸில் பயாலஜியில் என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அண்டு மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். தாவரங்களில் எப்படி ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம் எப்படி நடக்குது, அது எப்படி மாடிஃபை, அதோட ஸ்டெம் ரூட் லீவ்ஸ் எப்படி மாற்றுரு அமைஞ்சிருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதில் இந்த லெசனில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலினேஷன் இன் பிளான்ட். பாலினேஷன் அப்படின்னா தமிழில் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். அது உள்ள லெசனில் போக போக நம்ம டீப்பாக பார்க்கலாம். அதில் செல்ஃப் பாலினேஷன்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்ன, இதெல்லாமே இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது இந்த லெசன் படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த லெசன் படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி ஃப்ளார், அதாவது ஒரு செடி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய பூ ஃப்ளார்லேருந்து தான் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஃப்ரூட், கனி டெவலப் ஆகும். என்ன ப்ராசஸ் மூலமாக அப்படின்னா பாலினேஷன் அண்டு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக அது எப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாலினேஷன்னா என்ன, அந்த பாலினேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஏஜென்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். பிளான்ட்ஸோட ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். இன்னொன்று அந்த மாடிஃபிகேஷன் பிளான்ட்ஸோட அந்த மாடிஃபிகேஷன் பார்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் படித்தோம். அதில் என்ன படித்தோம் அப்படின்னா ஹேபிடேட் படிக்கும்போது அதில் ஒரு பிளான்ட் தாவரம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் ரூட்டு ஸ்டெம் லீவ்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் அந்த ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ். அதே மாதிரி அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ் இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்னால் அதோட பாடி பார்ட்ஸ்லேருந்து இன்னொரு நியூ பிளான்ட் க்ரோத் ஆச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸில் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு நியூ பிளான்ட்ஸ் புது தாவரம் வளரணும் அப்படின்னா அது எதுலேருந்து தான் வளரணும், ஒரு விதை, ஒரு சீட்ஸிலிருந்து தான் வளரணும். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஃப்ளவர் ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, ஃப்ளவர் அதுக்குள்ளேயே எப்படி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, பிளான்ட்ஸில் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸோட மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இதோட அந்த ஆக்டிவிட்டியோட எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது வாட்டர்மெலான், தர்பூசணி அண்ட் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இதிலேருந்து ஒரு புது வகையான தாவரத்தை உருவாக்குறாங்க, நியூ ஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட்டு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா 2 பார்ட்ஸ், ரெண்டும் தனித்தனியாக வளர்த்தணும் இல்லையா, அதுக்காக 2 பார்ட்ஸ் அதில் மண் நிரப்பியிருக்கணும். பொட்டேட்டோ வேணும், உருளைக்கிழங்கு, வாட்டர்மெலான் சீட்ஸ், தர்பூசணி விதை, தண்ணி. ஏன்னா தண்ணி ஊற்றினா தானே அது செடி வளரும். அதில் ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 பார்ட்லேயுமே நம்ம மண்ணை நிரப்பிட்டு அதில் கம்போஸ்ட் ஆர் மேன்யூர் போடுறோம். கம்போஸ்ட் ஆர் மேன்யூர்னு உரம் போட்டுறோம். அதில் ஒரு பார்ட்க்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ, ஒரு நல்ல யங் பொட்டேட்டோ எடுத்துக்கணும். அது எப்படி இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும், வறண்ட மாதிரி இருக்கக்கூடாது. அதோட ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொட்டேட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை கொஞ்சம் மண்ணில் பறித்து அந்த பொட்டேட்டோவை உள்ளே வச்சிடுறோம். அடுத்தது இன்னொரு அனதர் பாட் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர்மெலன், தர்பூசணி சீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே விதைச்சி விடுறோம். ஷோனே இது விதைச்சி விடுறோம். ரெகுலராக என்னது 2 பார்ட்க்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே வர்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ், 3 டேஸ் அல்லது 4 டேஸ் அல்லது 5 டேஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பொட்டேட்டோலேருந்து ஒரு பொட்டேட்டோ போட்டிருந்தோன்னா அதுலேருந்து ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட்டு அரைஸ் ஆகிருக்கு, உருவாகி இருக்கும். ஆனால் அதே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்மெலான் நம்ம விதைச்சி விட்ட சீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சீட்லேருந்தும் என்ன ஆயிருக்கும், ஒவ்வொரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வாட்டர்மெலான் பிளான்ட்ஸ் எல்லாமே எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சீட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பொட்டேட்டோ அப்படிங்கிறது சீடு, விதையிலிருந்து உருவாகிறது கிடையாது. அதிலிருந்து உருவாகுது அப்படின்னா ஸ்டெம், அதோட தண்டுலிருந்து உருவாகுது. அந்த ஸ்டெம்மை தான் நம்ம என்ன பார்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா விதை மட்டும்தான் ஒரு முக்கிய சோர்ஸ், முக்கிய மூலம் கிடையாது. விதையிலிருந்து மட்டும்தான் ஒரு செடி உருவாகணும்னு கிடையாது. ஈவன் வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து கூட என்ன ஆகலாம், ஒரு நியூ பிளான்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். மேலே இருக்கிறது என்னது, ஒரு பொட்டேட்டோ ஊனி விட்டுருக்கு, ஒன்று மட்டும் க்ரோ ஆகிருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா என்னது வாட்டர்மெலான் சீட்ஸு சோ பண்ணினது எத்தனை, ஒரு 5
பிளான்ட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஒவ்வொரு வாட்டர்மெலான் சீட்ஸ்லேருந்து இந்த ஒவ்வொரு நியூ பிளான்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிளான்ட் உருவாகணும்னா சீடு விதை மட்டும்தான் முக்கியம் விதை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. இன்னொன்று என்னது, ஸ்டெம் இருந்தால் கூட என்னாகல ஒரு நியூ பிளான்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட் நேம் கொடுத்துட்டு அது வந்து என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹவு திஸ் பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ், இதில் என்ன மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மேங்கோ வந்து அதாவது சீடு விதை போட்டால் முளைக்குமா அல்லது ஸ்டெம் கட் பண்ணி வச்சா வருமா? கட்டிங்னா அந்த ஸ்டெம்மோட ஒரு பார்ட்டை கட் பண்ணி வைக்கிறது, இல்லை லேயரிங்னா என்னது, பதியம் போட்டு வைக்கிறது எப்படி வச்சா வரும்னு கேட்குறாங்க. அப்போ மேங்கோவோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சீடு. அதே மாதிரி பொட்டேட்டோ அப்படின்னு எடுத்துகிட்டா அதுக்கு என்ன வரும், ஸ்டெம். பனானா அப்படின்னு எடுத்துகிட்டா அதுவும் ஸ்டெம் தான், வாழைத்தண்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிறோம். டேமரின் புளிய மரம் அப்படின்னா சீடு விதை தான். ரோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம், ரோஸ் வந்து கோல் கட் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று லேயரிங்னு என்னது, பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோஸ் கோலை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே மண்ணில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும், அதிலிருந்து புதுசாக வேர் உருவாகி இருக்கும். அப்போ அந்த பிளான்ட்டை நம்ம வேறொரு இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், நட முடியும். அப்போது ரோஸ்க்கு வந்து 2 சொல்லலாம், ஸ்டெம் அண்டு லேயரிங். மஸ்டர்டு கடுகு வந்து என்னதான், விதை தான். கொரியாண்டர்னா கொத்தமல்லி செடி இருக்குல்லையா, அதுவும் என்னதான் நம்ம வந்து விதை மூலமாக தான் அதையும் ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். அடுத்தது மொரிங்கான்னா என்னது, முருங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா விதை போட்டாலும் முருங்கை மரம் வளரும். அதே மாதிரி ஸ்டெம் தண்டை கட் பண்ணி வச்சாலும் என்னது, முருங்கை மரம் வளரும். பம்கின் பூசணிக்காய் அரசாணிக்காய் எல்லாம் சொல்லுவலையே, அதான் என்னது, பம்கின் அதுவும் என்னதான், ஒரு விதை போட்டோம்னா தான் இந்த பம்கினும் வளரும். ரேடிஷ் என்னதான், சீடு விதை போட்டால் தான் அது வளரும். அப்போ மேக்ஸிமம் என்னது, சீடு. பொட்டேட்டோ மட்டும் ஸ்டெம் வரும், பனானா ஸ்டெம், ரோஸ் வந்து ஸ்டெம் அண்டு லேயரிங். மொரிங்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா சீடு ஸ்டெம் இது 2 வரும். அப்போ இது வந்து என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது பிளான்ட்ஸாக இருக்கலாம் அல்லது அனிமல்ஸாக இருக்கலாம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட யங் ஒன்ஸ் அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறோம். இனப்பெருக்கம் அப்படிங்கும், அதோட இனத்தை வந்து பெருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர், இனப்பெருக்கம் அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் ட்ரீ முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துட்டா 2லிருந்துமே க்ரோ ஆகும். சீடு விதையிலிருந்து க்ரோ ஆகும், ஸ்டெம் கட்டிங்ஸ் தண்டை கட் பண்ணி வைக்கிறது மூலமாகவும் க்ரோ ஆகும். அப்போ எந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சீடு விதைகள் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். சீட்ஸ் விதைகள் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸு அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த விதைகள் இல்லாமல் மற்ற இது ஸ்டெம் கட்டிங்ஸ் அதே மாதிரி ரூட் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி நடக்கிறது, மற்ற மெத்தட்ஸில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் சீடு விதை இல்லாமல் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும், அதில் ஃப்ளவர்ஸை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த லெசனில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதை எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. விதை எப்படி ஃப்ளவர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பாலினேஷன் அண்டு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். அதாவது பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகக்கூடிய ப்ராசஸ் நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் மகரந்த சேர்க்கை. அண்டு ஃபர்டிலைசேஷன் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது என்ன சொல்லுவோம், ஃபர்டிலைசேஷன். அப்போ பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு தான் அந்த ஃப்ளார்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சீடு விதை ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளவர்லேருந்து சீடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளார் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அது செம்பருத்தி பூவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம், நம்ம ஏதோ ஒரு ஃப்ளார் எந்த செடியோட ஃப்ளாராக இருந்தாலும் என்னதை எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஃப்ளார் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டிசெக்ட் பண்ணுறோம். லாங்கிடியூடினலினா நீல வாக்கில் பிரித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் தனியாக இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும். ஒரு சில பிளான்ட்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு ஒரே பிளான்ட்டில் இருக்கும். ஒரு சில ஃப்ளார்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்குது. அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம்.
இதில் அந்த சென்டரில் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோ கலருக்கு 2 சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 சின்ன குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்குதுல்ல, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்ட்ரோசியம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் நல்லா கேட்டுக்குங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண்ட்ரோசியம். அந்த ஆண்ட்ரோசியம் தான் என்ன பார்ட் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த ஆண்ட்ரோசியமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்டேமன், ஃபில்லமெண்ட் அண்டு போலன் செக். ஸ்டேமன், ஃபில்லமெண்ட் அண்ட் போலன் செக், இது 3 சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறோம். இது வந்து என்ன பார்ட் அப்படின்னா மேல் பார்ட் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அடுத்தது அதே ஃபீமேல் பார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னா உள்ள நல்ல சென்ட்ரல் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்களே, அது கீழே ஒரு ரவுண்டு உருண்டையாக பேசல் அடிப்பகுதியில் வந்து நல்லா கொஞ்சம் பருத்த பகுதியாக இருக்குது கொடுத்துருக்காங்களே, இது வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைனோஷியம் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவேன் கைனோஷியம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓவரி, ஸ்டைல் அண்டு ஸ்டிக்மா. ஓவரி, ஸ்டைல் அண்டு சிக்மா இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா கைனோஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். சரி, இப்போ வந்து இது நம்ம கிளியராக தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் செப்பல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த செப்பல்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸில் கீழே க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த காம்புக்கு பக்கத்தில் க்ரீன் கலரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் செப்பல்ஸ். அதையும் பெட்டல்ஸ் நல்லா பிரைட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும், அதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெட்டல்ஸ். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் நம்மளுக்கு வந்து என்னது நல்லா கிளியராக தெரியும். இப்போ இந்த பிளான்ட்டோட பார்ட்டை வந்து நம்ம ஒரு நோட் புக் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே உங்களுக்கு தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கிற ஹோல் பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஸ்டேமன். அதுலேயே கீழே நீட்டிட்டு இருக்கிறது ஃபிலமெண்ட், மேலே லோப் கதுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏந்தர். அந்த ஏந்தரில் தான் என்ன இருக்குது அப்படின்னா போலன் கிரைன்ஸ் பவுடர் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டில். இந்த பிஸ்டில்னு சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம் கைனோஷியம்னு சொல்லலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல். இது வந்து ஃபீமேல் பார்ட்டு. கீழே அந்த பிரைட் கலரில் கொடுத்துருக்கிறது பெட்டல்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது என்னது செப்பல்ஸ். அப்போ ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துட்டா எல்லா ஃப்ளார்லேயும் என்னது நம்ம டிசெக்ட் பண்ணும்போது செப்பல், பெட்டல்ஸ், ஸ்டேமன், பிஸ்டில் இது 4 நம்ம கம்பல்சரி பிரித்து பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஃப்ளார் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பட்ஸ், விரியாத மொட்டுகள் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் ஓப்பன் ஃப்ளார் நல்லா விரிஞ்ச ஃப்ளார் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன பிளான்ட்ல இருந்து அப்படின்னா ஹைபிஸ்கஸ் அண்டு டாட்டூரா. ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி அண்டு டாட்டூரானா ஊமத்தம்பூ சொல்லுவோம் இல்லையா, அதை 2 கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அதாவது பட் மொட்டு விரியாமல் இருக்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, விரிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ளார் எப்படி இருக்குது, 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அதோட கேரக்டரை வந்து நம்ம அட்டவணைப்படுத்தலாம். அது அடுத்ததில் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் செம்பருத்தி அப்படின்னு எடுத்துட்டா அதோட பட் மொட்டு இருக்குது இல்லையா, விரியாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஓப்பன் ஃப்ளார் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதில் அந்த பட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் க்ரீன் கலரில் இருக்கும். மொட்டு பார்க்குறக்கு நம்மளுக்கு என்னது விரிஞ்சாதான் நல்ல பிரைட் கலர்டு பெட்டல்ஸாக இருக்கும். மொட்டாக இருக்கும்போது அது என்ன கலரில் தான் இருக்கும், க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓப்பன் ஃப்ளார் நல்லா விரிஞ்சதாக இருந்துச்சுன்னா என்னது அந்த செம்பருத்தி வந்து ஒயிட் கலரோ அல்லது பிங்க் கலரோ ரெட் கலரோ நல்ல பிரைட் கலராக நம்மளுக்கு தெரியும். அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரைட் கலரில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன சொல்லலாம் பெட்டல்ஸ் அப்படிம்போம். இது எதில் அப்படின்னா பட்டில். அடுத்தது இப்போ டிசெக்டட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார். டிசெக்டட்னா அந்த செம்பருத்தி மொட்டு ப்ளஸ் அந்த பூ 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம், டிசெக்ட் பண்ணுறோம், பிரித்து பார்க்குறோம். பிரிக்கி பார்க்கும்போது அந்த செம்பருத்தி பட் இருக்கு இல்லையா, மொட்டுக்குள்ளே வந்து பெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா கேர்ல்டு பெட்டல்ஸ் சுருண்டதாக இருக்கும். ஓப்பன் ஃப்ளாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் நல்லா விரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே பட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டியூப் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்கும் எல்லோ லோப்ஸ் ஏந்தஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரில் நல்ல எக்ஸ்பேண்டட் நீளமாக இருக்கிற டியூப் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்கும் எல்லோ லோப்ஸ் ஏந்தஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம என்ன ஃப்ளார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டூரா ஃப்ளார், ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூலையும் அதே மாதிரி தான் பட் அண்ட் ஓப்பன் ஃப்ளார் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து பட் என்ன கலரில் தான் இருக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓப்பன் ஃப்ளார் வந்து என்னது ஒயிட் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் வந்து என்ன இருக்கும் செப்பல்ஸ் இருக்கும், ஒயிட் கலரில் பெட்டல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஊமத்தம்பூவே நம்ம என்ன பண்ணுறோம் டிசெக்ட் பண்ணுறோம், பட்டையும் டிசெக்ட் பண்ணுறோம், ஓப்பன் ஃப்ளாரையும் டிசெக்ட் பண்ணுறோம். டிசெக்ட்னா பிரிக்கிறது. பிரித்து பார்க்கும்போது அந்த மொட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா கேர்ல்டு பெட்டல்ஸாக தான் இருக்கும். இது விரிஞ்சதுக்கு என்ன பண்ண இருக்குனால எக்ஸ்பேண்டடாக இருக்கும் பெட்டல்ஸு. இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய எல்லோ லோப்ஸ் ஏந்தர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓப்பன் ஃப்ளார்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் எல்லோ லோப்ஸ் ஏந்தர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்.
இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரோட பட் அண்ட் ஓப்பன் ஃப்ளார், அதாவது மொட்டு அண்ட் ஓப்பன் ஃப்ளார். அதே மாதிரி டாட்டூரா ஃப்ளாரோட பட் மொட்டு விரியாது இருக்கும்போது எப்படி இருக்குது, விரிஞ்சிருக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட் அப்படிங்கிறது பார்த்தாலே அந்த மொட்டில் அதை சுற்றி க்ரீன் கலரில் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, க்ரீன் கலரில் இலை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹோல் பட் அந்த மொட்டுக்களை முழுவதுமாக தாங்கக்கூடியது, அல்லது அந்த மொட்டு விரிஞ்சு ஃப்ளவர் ஆனதே அதை ஃபுல்லாக வந்து தாங்கக்கூடியது என்ன தான், இந்த க்ரீன் கலர் பார்ட் தான். அந்த க்ரீன் கலர் பார்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த ஃப்ளவரோட அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செப்பல் அப்படின்னு பேர். அந்த செப்பல்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த ரிங் ஆஃப் செப்பல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரிங் ஆஃப் செப்பல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், கேலிக்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ தான் நல்லா பிரைட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, அதுதான் வந்து என்னது பெட்டல்ஸ். இந்த பெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளார்ஸில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் பார்ட் என்ன தான் பெட்டல்ஸ் தான். பூ விரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பெட்டல்ஸ் தான் எப்படி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அப்போ பெட்டல்ஸ் அப்படிங்கிறதா லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா அட்ராக்டிவ், ஒவ்வொருத்தரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், நல்ல பிரைட் கலராக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இனிமையான மனமுடையதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மெல் இருக்குங்காட்டி தான் இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ அந்த பெட்டல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொரல்லா அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், கொரல்லா. இந்த பிக்சரில் நம்மளுக்கு கீழே பார்த்தா கொடுத்துருக்காங்க தெரியுதா, இந்த க்ரீன் கலர் பார்ட் என்ன சொல்கிறோம் செப்பல், அதை கேலிக்ஸ் அப்படிம்போம். மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பார்ட் என்னது பெட்டல், அதை என்ன சொல்லுவோம் கொரல்லா அப்படிம்போம். அதில் அந்த கொரல்லாவுக்கு இன்சைடில் உள்ள இன்னரில் பார்த்தோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸில் ஒரு நல்ல லாங் டியூப் இருக்குது. லாங்னா என்னது நீளமாக ஒரே ஒரு டியூப் தான் இருக்கும். பட் அந்த லாங் டியூபுக்கு மேலே என்ன இருக்குன்னா நிறைய ஸ்டேமன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா, விரிஞ்ச பூ இருந்துன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு டியூப் இருக்குமா, அந்த ஒரு டியூப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேமன், அதுக்கு மேலே எல்லோ கலரில் குட்டி குட்டியாக ஸ்டேமன்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எது இதில் ஹைபிஸ்கஸில். ஆனால் டாட்டூரா ஊமத்தும்பூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வெறும் 5 ஸ்டாக் லைக் ஸ்டேமன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து என்ன ஆகும், ஸ்டேமன்ஸோட நம்பர் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். அப்போ டாட்டூராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டாக்டு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேமன்ஸ் அப்படிம்போம். இந்த மாதிரி ரிங் ஆர் ஓல்ஸ், அதாவது இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா WHORL, அது வந்து ஹெச் சைலண்ட்டில் வர, அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா வோல்ஸ் அப்படின்னு சொல்ல, OILS வோல்ஸ் அப்படிம்போம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறோம். ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது என்னது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டேமன்ஸ்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாக் குச்சி மாதிரி இருக்கிற பார்ட், அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபில்லமெண்ட் அப்படிம்போம். இன்னொன்று மேலே லோப் மாதிரி இருக்கும், கதுப்பு மாதிரி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏந்தர். இப்போ வந்து நம்ம அந்த லோப் இருக்கு இல்லையா ஏந்தர், அதை டச் பண்ணோம் அப்படின்னா மெச்சூர் ஃப்ளார் இருந்துச்சுன்னா அதில் பவுடர் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போலன் கிரைன்ஸ் அப்படின்னு பேர். அந்த போலன் கிரைன்ஸ் தான் வந்து என்னது மேல் ரீப்ரடக்டிவ் கேமீட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த பிக்சரில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆண்ட்ரோசியம் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறத ஃபில்லமெண்ட்டுன்னு சொல்லுவேன். மேலே லோப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல எல்லோ கலரில், அது ஃபுல்லாகவே என்னது ஏந்தர். நல்ல மெச்சூரான ஃப்ளவரில் அந்த ஏந்தரில் தான் என்ன ஒட்டிகிட்டு இருக்கும், போலன் கிரைன்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் தான் ஸ்டிக்மா வழியாக எங்கே ரீச் ஆகுனா அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஓவரிக்கு ரீச் ஆகும். இதெல்லாம் இப்போ போக போக பார்க்கலாம். அதில் இந்த ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது என்னது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். இந்த ஆண்ட்ரோசியம் ஓல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா கைனோஷியம் அப்படின்னு பேர். இதில் நம்ம கைனோஷியம் கண்டுபிடிச்சதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்வாலோவன் என்னது கொஞ்சம் பருத்த பகுதியாக இருக்கும், அடிப்பகுதியில் இருக்கும். அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். டேஸ் இஸ் த ஸ்வாலோவன் பாட்டம் பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர் ஃப்ளார் அப்படின்னு கேட்டு என்னது ஓவரி. அந்த ஓவரிக்குள்ளே தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரூட்ஸு சீட்ஸ் எல்லாமே ஓவரியில் இருந்தால் டெவலப் ஆகும். ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும், ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூலேருந்து என்னது சீடு வந்து டெவலப் ஆகும். அப்போ இந்த ஓவரியிலேருந்து என்னது சீடு ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஓவரியோட டாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிலிண்டர் நல்ல ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு பேர். அந்த ஸ்டைலுக்கு மேலே டாப் மோஸ்ட்டில் ஸ்டிக்கி ஒட்டக்கூடிய ஒரு இது இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா அப்படின்னு பேர். இந்த ஏந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணுறது என்ன தான் இந்த ஸ்டிக்மா தான் ரிசீவ் பண்ணுது. இந்த பிளான்ஸ் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய 4th ஹோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா கைனோசியம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறோம்.
கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உருண்டையா ஸ்வோலவன் கொஞ்சம் பருத்த ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதுதான் என்னது ஓவரி. அதுக்குள்ளே சின்ன சின்ன வட்டம் 4 வட்டமாக கொடுத்துருக்காங்களே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவியூல். மேலே ஒரு சிலிண்டர் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டைல். மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கி பார்ட் என்னது ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா தான் எதை ரிசீவ் பண்ணும், போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேல் பார்ட்டும் பார்த்தாச்சு ஆண்ட்ரோசியம், ஃபீமேல் பார்ட் கைனோசியம் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ பிளான்ட்ஸில் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் ஃப்ளார், அந்த ஃப்ளார் அப்படின்னு எடுத்துகிட்டா இதுதான் வந்து என்னது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பெட்டல், செப்பல், பிஸ்டில், ஸ்டெமன் எல்லாமே பார்த்தோமா. அந்த பெட்டல் அப்படிங்கிறதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்செக்ட் அண்டு பேர்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா பெட்டல்ஸ் வந்து நல்லா பிரைட் கலராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வரக்கூடிய இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து என்ன ஆகும், ஈஸியாக அட்ராக்ட் ஆகி அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுறதுக்காக வரும், அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுறதுக்காக வரும். அடுத்தது செப்பல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த உருவாகக்கூடிய மொட்டாக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி அதை ஃபுல்லாக தாங்க வரதே என்னதான் அது வந்து டெவலப் ஆகிற வரைக்கும், அதாவது உருவாகி முடிகிற வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டேமன். ஸ்டேமன் அப்படிங்கிறது என்னென்னா மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இதிலிருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது பிஸ்டில். பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா இதெல்லாம் சேர்ந்தது என்னது பிஸ்டில். இது வந்து என்ன அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து ஃப்ளவர்ஸோட பார்ட் அப்படின்னு. அடுத்தது இப்போ பாலினேஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டேமன் அப்படிங்கிறத பார்த்தோமா, அதில் மேலே ஏந்தர் இருக்கு இல்லையா, அந்த ஏந்தரில் போலன் கிரைன்ஸ் வந்து எல்லோ கலரில் ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டிக்மா வழியாக என்ன ஆகுது உள்ளே ரீச் ஆகுது. போலன் கிரைன்ஸ் வந்து எங்கே ரீச் ஆகுது, ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகுது. போலன் கிரைன்ஸ் ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆனது ஸ்டிக்மா வழியாக கீழே எங்கே போகுன்னா இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா அடிப்பகுதி ஓவரி, அதுக்கு போகும். அந்த ஓவரிக்குள்ளே போனதையும் மேலேருந்து வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் மேல் கேமெட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட் எக் இருக்கு இல்லையா, அது ரெண்டு சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ஆகும். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஃபியூஷனாக சேர்றது மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவரி, ஃபர்டிலைஸ் ஆன ஓவரி என்னவா டெவலப் ஆகுதுன்னா ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஃபர்டிலைஸ் ஆன ஓவியூல் வந்து என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா சீடு, விதையாக டெவலப் ஆகுது. திரும்ப அந்த விதையை நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணில் போடுறோம், முளைச்சி வருது. அந்த செடி முளைச்சி வந்து அதுலேயும் திரும்ப என்னது ஃப்ளார்ஸு புதுசாக பூ வருது. பூலேருந்து மறுபடியும் என்னது இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. அப்போ சீடுலேருந்து வந்து என்ன இருக்குது, ஒரு நியூ பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃப்ளார்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, மேல் பார்ட் என்ன, ஃபீமேல் பார்ட் என்ன, மேல் என்னென்னலாம் இருக்குது, ஆண்ட்ரோசியமில் ஸ்டேமன் இதெல்லாம் சேர்ந்தது ஆண்ட்ரோசியம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கைனோஷியம்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியல் இதெல்லாம் சேர்ந்தது கைனோஷியம்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். இப்போ வந்து என்னது ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ரீப்ரொடக்ஷனில் அதோட ரோல் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து கம்ப்ளீட் ஃப்ளார், இன்னொன்று இன்கம்ப்ளீட் ஃப்ளார். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதில் அந்த 4 ஹோல்ஸ், அதாவது 4 இது பார்த்தோம் இல்லையா, கேலிக்ஸ், கொரோல்லா, ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில். கேலிக்ஸுங்கிறது செப்பல், கொரோல்லாங்கிறது பெட்டல், ஸ்டேமன்ஸுங்கிறது ஆண்ட்ரோசியம், பிஸ்டில்ங்கிறது கைனோசியம். இது 4மே ஒரே ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது என்னது கம்ப்ளீட் ஃப்ளார். மேக்ஸிமம் இந்த கம்ப்ளீட் ஃப்ளார்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னா பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸாக இருக்குது. பைசெக்ஷுவல்னால் ஒரே ஃப்ளவரில் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த 4 ஹோல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். பெட்டல், செப்பல் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னது, ஒன்று ஸ்டேமன் இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா பிஸ்டில் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னது இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனினா ஏன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஒன்று இருந்தால் மேலாக இருக்கும், இல்லை அப்படின்னா என்னது ஃபீமேலாக இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். அப்போ அந்த யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மேல் ஃப்ளார், இன்னொன்று ஃபீமேல் ஃப்ளார். எது ஒன்றில் ஆண்ட்ரோசியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கைனோஷியம் ஆப்சென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னது மேல் ஃப்ளார். எதில் வந்து கைனோஷியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆண்ட்ரோசியம் ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். அதுக்கு பின்னாடி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். இந்த 2 ஃப்ளார் அப்சர்வ் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது பைசெக்ஷுவல் ஃப்ளார்,
செகண்ட் ஒன் இருக்கிறது என்ன அப்படின்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பைசெக்ஷுவல்னு சொல்கிறேன்னா அந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் பேசல் பார்ட் ஓவரி இருக்குது, ஸ்வாலோ ஒன் பார்ட் ஓவரி இருக்குது, ஸ்டிக்மா ஸ்டைல் எல்லாமே இருக்குது, ஏந்தரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, பெட்டல்ஸ் இருக்குது, செப்பல்ஸ் இருக்குது, பெடிசல். அப்போ இந்த நாலுமே இது என்னது ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ரெண்டுமே இருக்குங்காட்டி அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படிங்கிறோம். இந்த பிக்சரை பாருங்கள், இதில் வந்து கைனோசியம் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்டிக்மா இருக்குது, ஸ்டைல் இருக்குது, ஓவரி இருக்குது, பெடிசல் செப்பல் பெட்டல் இருக்குது. அப்போ வந்து என்னது ஆண்ட்ரோசியம் மிஸ்ஸிங். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைபிஸ்கஸ், பம்கின், ரோஸ், கோகனட், ஜாஸ்மின் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஃப்ளவரா, இன்கம்ப்ளீட் ஃப்ளவரா, யூனிசெக்ஷுவலா, பைசெக்ஷுவலா அப்படிங்கிறத ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ யூனோ. இதில் இந்த டூ யூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சூரியகாந்தி பூ அப்படிங்கிறத வந்து அது வந்து என்னது ஒரு தனி ஃப்ளார் கிடையாது, நாட் அ சிங்கிள் ஃப்ளார். ஏன்னா இதில் வந்து குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து அப்படியே என்னது கொத்து கொத்தாக சேர்ந்து இருக்குது. அப்போ அந்த மாதிரி கொத்து கொத்தாக ஃப்ளார்ஸ் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ், அதாவது ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா வெட்டுக்காய பூண்டு. நம்ம இதில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாணி பூட்டாந்தலைன்னு சொல்லுவாங்களே, அதான் வந்து அந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளார் மாதிரி தான் தெரியும், பட் இது வந்து ஒரு ஃப்ளார் கிடையாது, ஒரு சிங்கிள் ஃப்ளார் கிடையாது. இதுவே என்ன தான் ஒன் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லீஃபோட ஜூஸ் இருக்குல்லையே அந்த சாறு வந்து காயமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது கத்தினால் வெட்டிட்டாலோ அல்லது வேறு ஏதாவது காயம் இருந்துச்சு அப்படின்னா அது க்யூர் பண்ணுறதுக்காக இதையே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் டு ஃப்ரூட். இப்போ வந்து ஃப்ளவரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னா என்ன, யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்னா என்ன வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் டு ஃப்ரூட். இந்த ஃப்ளவர்லேருந்து எப்படி ஃப்ரூட் டெவலப் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பம்கின் இந்த அரசாணி அல்லது பூசணி இருக்குல்லையே அந்த பூ வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பம்கின் பிளான்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்னதான் இருக்குது அப்படின்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளவராக தான் இருக்கும். ஏன்னா மேல் ஃப்ளவர் தனியாக, ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக தான் இருக்கும். அதாவது ஒரு சில மேல் ஃப்ளவர் தான் இருக்குது, சம் ஆஃப் த மேல் ஃப்ளவர்ஸாக இருக்கும், மேக்ஸிமம் மெனி வந்து என்னது ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருக்குது. அது வந்து விரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதையே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ப்ளஸ் அது கூட இதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளூம் விரியறதுக்கு முன்னாடியே மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ஆஃப் பம்கின் வந்து நம்ம அந்த பட்ஸாக இருக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அந்த பட்ஸ் அப்பியர் ஆனதையுமே தெரியும். ஃபீமேல் ஃப்ளவராக இருந்துச்சுன்னா கீழே பேசல் பார்ட் எப்படி இருக்கும், ஸ்வாலோவன் கொஞ்சம் பருத்த பகுதியாக இருக்கும். அதில் வந்து என்னது அது ஃபீமேல் ஃப்ளவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது மேல் ஃப்ளவர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஃப்ளவர் ஆல்பம் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு சில ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது புக் இருந்துச்சுன்னா அதுக்கு சென்டர் பேஜில் வந்து என்ன வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹெவி ஆப்ஜெக்ட் அது மேலே வச்சிடறோம். செங்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி என்னது கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜை நம்ம திருப்பி பார்க்குறோம். 3 days கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், ஓரளவு ட்ரை ஆகிருக்கும். தண்ணி இதெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லாவே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையான ஃப்ளவர்ஸ் எடுத்து ஒரு பேப்பர் அல்லது நோட் போட்டு ஒட்டணும் அப்படின்னு இது நம்மளோட ஃப்ளவர் ஆல்பம் வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பம்கின் ஃப்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டிடுறோம். எதில் அப்படின்னா இந்த பட்ஸ் இருக்குது இல்லையா, ஃபீமேல் பட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஒரு 10 ஃபீமேல் பட்ஸு வந்து ஃபார்ம் ஆனதையும் அதான் பேசல் பார்ட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு 10 ஃபீமேல் ஃப்ளவர் பட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பேக்கை கட்டி விட்டுறோம். உள்ளே வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளை என்ன பண்ணக்கூடாது, உள்ளே என்ட்ராகாத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடுறோம். கட்டினதுக்கப்புறம் உள்ளே காற்று போகணும் இல்லையா, காற்று போகிறதுக்காக மட்டும் பின்ன வச்சு ஒரு சின்னதாக ஹோல் போட்டு விட்டுறோம். அந்த ஹோல் வழியே என்னது ஏர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ப்ளூம் ஆகும். இப்போ அது விரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மேல் ஃப்ளவர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமென்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேமென்ஸில் என்ன இருக்கும், அந்த மேலே டஸ்ட் பவுட்ரு மாதிரி ஒரு போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போலன் கிரெயின்ஸை நம்ம வந்து ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 பிளாஸ்டிக் பேக்ஸ் கட்டி விட்டதில் 10லேருந்து ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிறோம். 5 பேக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த கலெக்ட் பண்ண போலன் கிரெயின்ஸை அந்த ஸ்டிக்மா மேலே ஒரு சாஃப்ட் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அப்படியே உள்ளே தூவி விட்டுறோம்.
அதில் வந்து நம்ம என்ன தூவி விடும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ டேஸ் 4 டேஸ் அல்லது 5 டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம பேக் போட்டு கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து என்ன இருக்காது, விரிஞ்சிருக்காது, நாட் ஓப்பன்டு, விரியாமையே என்ன இருக்குது அப்படின்னா வாடி போயிருக்கும். ஃப்ரூட்டும் அங்கே என்ன இருக்காது, ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அங்கே போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகலை, ரீச் ஆகலை, அப்போ ஃப்ரூட்ஸும் ஃபார்மேஷன் ஆகலை, அதுக்கு என்னது போலன்ஸ் கிடைக்கல அப்படிங்காட்டி அது என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக வாடிருச்சு. அப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன தேவை, போலன் கிரெயின்ஸ் தேவை. இதில் இந்த ப்ராசஸ் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தர்ஸ், அதாவது போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க, பாலினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணிச்சோ அதை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பாலினேட்டட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து இந்த போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணலையோ அதையெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அன்பாலினேட்டட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பாலினேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துலையே இந்த பம்கின் பிளான்ட்டில் இதில் என்ன பண்ணணும், ஆர்டிஃபிஷியலாக நம்ம தான் என்ன பண்ணோம், மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபீமேல் ஃப்ளாருக்கு போட்டு இல்லையா, அப்போ வந்து இது மேல் ஃப்ளார்லேருந்து நம்ம ஃபீமேல் ஃப்ளாருக்கு ஆர்டிஃபிஷியல் மெத்தட் செயற்கை முறையில் போட்டதுனால இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அப்படின்னு பேர். ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சராகவே என்னது, நிறைய பிளான்ட்ஸில் வந்து இந்த நேச்சுரல் பாலினேஷன் நடக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ பட்டர்ஃப்ளை வருது, ஹனிபி வருது, வேறு ஏதாவது இன்செக்ட் வருது அப்படின்னா அது வந்து என்ன பண்ண, அதுக்கு தேவையான ஹனி, அந்த தேனை உறிஞ்சினது என்ன பண்ண அப்படின்னா அந்த ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு போகும். அப்போ என்னாகும், இதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் சப்ஸ்டன்ஸு அதோட விங்ஸ்லேயோ அல்லது அதோட அப்டாமன்லேயோ ஒட்டிட்டு போய் என்னாகும், இன்னொரு ஃப்ளாருக்கு போகும். அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது, இதெல்லாம் நேச்சுரல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே என்னது, நேச்சுரலாக நடக்கிறது. ஒரு இந்த மாதிரி பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக நடக்கிறதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், நேச்சுரல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஹனிபி வருது, பட்டர்ஃப்ளை வருது. பட்டர்ஃப்ளை ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃப்ளாரில் உட்காந்து தேனை உறிஞ்சிட்டு போயிருக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் என்ன ஆயிருக்கும், பட்டர்ஃப்ளைஸோட விங்ஸ்லேயோ அல்லது அப்டாமன் அதோட வயிற்று பகுதியிலேயே ஒட்டிகிட்டு இருக்கும். இது போய் இன்னொரு அதர் பிளான்ட் உட்காரும்போது என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட ஸ்டிக்மாவில் ரீச் ஆகி அங்கே வந்து என்னது, பாலினேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பிளான்ட்ஸ், அதாவது இந்த கிராஸ் புல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதில் போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், லைட்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேமென்ஸ்லேருந்து என்ன ஆயிரும், போலன் கிரெயின்ஸ் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தது என்ன அப்படின்னா காற்றடிக்குது இல்லையா, காற்றடிக்கும் போது ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு என்ன பண்ணிட்டு போயிடும், அந்த போலன் கிரெயின்ஸை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட்டு, பேர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறது அதர் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி, இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பீஸ், தேன்பூச்சி, பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி, நிறைய பேர்ட்ஸ். ஒரு சில பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளார்ஸ் எல்லாம் நல்லா பிரைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி அப்படியே வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். இதை எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு அப்படியே வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிடும், சேர்த்திடும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட லெக்ஸ்லையோ அல்லது விங்ஸ்லையோ அப்டாமன்லையோ ஒட்டிகிட்டு இருந்து என்னது ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு மூவ் ஆகி போய் அங்கே பாலினேஷன் நடக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு பேர். இன்னொன்று நம்ம எப்போ ஸ்டேமென்ஸ் இருக்குல்லையே அந்த ஸ்டேமென்ஸை சேக் பண்ணாலும் அதுலேருந்து எனது போலன் கிரெயின்ஸ் வந்து கீழே விழுகும். இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் கீழே விழுகிறதுக்கு ஒன்று வந்து விண்ட் ஷேக், காற்று விசையடிக்கலாம். இல்லை அப்படின்னா பட்டர்ஃப்ளை அதில் போய் உட்கார ஃபோர்ஸ்லேயே வந்து என்ன ஆகும், போலன் கிரெயின்ஸ் கீழே விழுகும். இல்லை அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து என்னது அந்த சேம் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவிலேருந்து கீழேயும் விழுகலாம். ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் பார்ட்டும் அதுலேயே இருக்கும், ஃபீமேல் பார்ட்டும் அதுலேயே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சிங்கிள் ஃப்ளார்லேயே வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா பைசெக்ஷுவல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்குள்ளே பாலினேஷன் நடக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னா செல்ஃப் பாலினேஷனாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பீன்ஸ், அவரை, பட்டாணி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தான் பீன்ஸ் வகையில் வரும். அது என்ன ஃபேமிலி அப்படின்னா பேபேசி. அடுத்தது டொமேட்டோஸ், தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அது வரக்கூடிய ஃபேமிலி என்ன அப்படின்னா சொலனேஸ். இதுலேயும் எல்லாமே மேக்ஸிமம் என்ன பாலினேஷன் தான் நடக்கு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் தான் நடக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ எந்த இதுமே எக்ஸாம்பிள் டொமேட்டோவுக்கு செல்ஃப் பாலினேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டொமேட்டோ சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ், அது வந்து என்ன ஆகும், ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு போலன் கிரெயின்ஸை கேரி பண்ணிட்டு போகும். அதே மாதிரி காற்று, விண்டு வந்து என்னது லைட்டாக அடிக்கும்போது போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகும், அதுலேருந்து அப்படியே கீழே விழுகும். அப்போ விண்டும் நம்ம என்னென்னு சொல்லலாம், பாலினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பேடி, நெல் இருக்கு இல்லையா, அதுவும் செல்ஃப் பாலினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேடியில் செல்ஃப் பாலினேஷன் எடுக்கிறதுக்கு முக்கிய ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது என்ன அப்படின்னா விண்டு. அப்போ எந்தென்ன ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்,
பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, பீஸ், ஹனி பீஸு, பட்டர்ஃப்ளைஸு, இந்த மாதிரி என்னது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, விண்டு, வாட்டர், இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம், பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் அப்படின்னாலே என்னது, ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் வந்து அதே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Pollen grains are transferred from the anther to the stigma of the same flower or to the another flower of the same plant. இப்போ ஒரு செம்பருத்தி பூ செடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து ரெட் ஹைபிஸ்கஸ், ஒயிட் ஹைபிஸ்கஸ் அப்படி இருக்குன்னா அந்த ரெட் ஹைபிஸ்கஸ்லேயே 3 அல்லது 4 ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாரில் வந்து இன்செக்ட் ஒட்டிட்டு இன்னொரு ஃப்ளாருக்கு போகுது அப்படின்னா அது என்ன பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன். அப்படியே நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் ஹைபிஸ்கஸில் வந்து இன்செக்ட் ஒட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸை கேரி பண்ணிவிட்டு எங்கே போகுது, ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லாது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. போலன் கிரைன்ஸ் வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஏந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் ஆஃப் த ஸ்டிக்மா, இல்லை அப்படின்னா என்னது டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து என்னது கேரி பண்ணிட்டு போகிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். இந்த செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னது அதிகமான போலன் கிரைன்ஸ் தேவைப்படாது, ரொம்ப கம்மியான போலன் கிரைன்ஸ் இருந்தால் போதும். ஆனால் அதே கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் போலன் கிரைன்ஸ் தேவைப்படுது. செல்ஃப் பாலினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டில் உருவாகக்கூடிய பிளான்ட்டில் எந்த கேரக்டர்ஸ் என்ன ஆகாது, சேஞ்சஸ் இருக்காது உருவாகக்கூடிய நியூ பிளான்ட்ஸில். ஆனால் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் உருவாகக்கூடிய பிளான்ஸில் வந்து என்னது மாற்றங்கள் இருக்கும். இதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். செல்ஃப் பாலினேஷனாக ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார் அல்லது அதுலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளாருக்குள்ளே போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறது செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவாள். கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரே டிஃப்ரெண்ட் பிளான் வெவ்வேறு வகையான தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் வந்து வேறு ஃப்ளாருக்கு ரீச் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். செல்ஃப் பாலினேஷனுக்கு அதிகமான போலன் கிரைன்ஸ் தேவைப்படாது, கிராஸ் பாலினேஷனுக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் போலன் கிரைன்ஸ் தேவைப்படும். செல்ஃப் பாலினேஷனில் வந்து எந்த ஒரு விதமான கேரக்டர் சேஞ்சஸ் இருக்காது பிளான்ஸில். கிராஸ் பாலினேஷனில் இருக்கும் கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப்னு என்னது அந்த ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸே வந்து ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகிறது செல்ஃப் பாலினேஷன். இந்த பிக்சரை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிராஸ் பாலினேஷனாக வந்து என்னது இந்த ரெட் கலர் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எங்கே ரீச் ஆகுது, இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆகுதுல இந்த மாதிரி ரீச் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதில் வந்து என்னது போலன்ஸ் வந்து ஒரு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய போலன்ஸ் வந்து அதர் பிளான்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட் பம்கின், அதை எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி கைனோசியம் ஃபீமேல் பார்ட் என்ன ஆயிரும், மெச்சூர் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோசியமில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிரும், கீழே விழுந்துரும். இன்னும் ஒரு சில பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது ஆப்பிள், ப்ளம்ஸ், ஸ்ட்ராபெரி, பம்கின், இதில் எல்லாமே என்ன ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் தான். அந்த கிராஸ் பாலினேஷனுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்செக்ட் பூச்சிகள் இருக்குது இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை ஹனிபீஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே வந்து என்னது கிராஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது பாலினேஷன், அது செல்ஃப் பாலினேஷன் என்ன, கிராஸ் பாலினேஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது எப்படி இந்த பாலினேஷன் ப்ராசஸ் மூலமாக பாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன், இந்த பாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த போலன் கிரைன் வந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்டிக்மாவுக்குள்ளே ரீச் ஆகி ஜெர்மினேட் முளைக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஜெர்மினேஷன் டியூப் வந்து டெவலப் ஆகும். போலன் கிரைன்லேருந்து என்ன டெவலப் ஆகும், ஜெர்மினேஷன் டியூப் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மேல் கேமிட் வந்து எங்கே போகும் அப்படின்னா ஃபீமேல் கேமிட் ஓவரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் வழியாக ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட்டுக்கு ரீச் ஆகும். மேல் கேமெட் அண்டு ஃபீமேல் கேமெட் இப்போ ரெண்டு என்னது ஃபியூஸ் ஆகுது, ஒன்றா இணைஞ்சு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிற ஃபெர்டிலைசேஷன். அடுத்தது வந்து பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தாவரம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம், சீட்ஸ் தேவைன்னு பார்த்தோமா.
எப்படி அந்த சீட்ஸ்லேருந்து ஒரு பிளான்ட் உருவாகுது, திரும்ப வந்து அந்த சீடே உருவாகுதுங்கிறது இதில் ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, விதை போட்டது என்ன முளைக்குது, ஒரு தாவரம் முளைக்குதா. சீடு வந்து என்னது, ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, அந்த தாவரம் மெச்சூர் ஆனது என்ன பண்ணுது, ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃப்ளார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஸ்டேமன் இருக்குது, அதே மாதிரி என்னது ஃபீமேல் பார்ட் கைனோசியம் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்டேமன் மட்டும் இங்கே எடுத்து தனி என்னது ஆந்தர் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஏந்தரில் என்ன இருக்கும், போலன் கிரைன்ஸ் இருக்குது. அந்த போலன் கிரைன்ஸ்குள்ளே ஸ்பெர்ம் நியூக்ளி இருக்கும். அந்த ஏந்தர் வந்து இப்போ எங்கே ரீச் ஆகுது, ஃபீமேல் பார்ட் கைனோசியம் அந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆகுதா. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், பாலினேஷன் அப்படின்னு பார்த்தோமா. அந்த வட்டமாக இருக்கக்கூடியது என்னது, போலன் வந்து இப்போ இந்த ஸ்டிக்மாவுக்குள்ளே ஸ்டைல் வழியாக எங்கே ரீச் ஆகுதுன்னா ஓவரிக்குள்ளே ரீச் ஆயிடுச்சு. ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமிட் என்னது, எக். மேலேருந்து வரக்கூடிய போலன் என்னது, மேல் கேமிட். இப்போ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி என்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்தது திரும்ப அந்த ஃபர்டிலைஸ்டுக்கு வந்து என்னவா டெவலப் ஆகுது, சீடாக டெவலப் ஆகுது. இதுதான் வந்து ஒரு பிளான்ட்டு, தாவரத்தோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, சரி இப்போ இதில் ஃபீமேல் கேமிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமா. அந்த ஓவரி இருக்குல்லையே, ஓவரிக்குள்ளே வந்து சின்ன ரவுண்டட் ஸ்ட்ரக்சர் இருக்குதா, அதுதான் வந்து என்னது ஓவியூல். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிற அந்த ஓவியூல் தான் வந்து என்னது ஃபீமேல் கேமிட். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவரியை கட் பண்ணினோம்னா தெரியும் அதுக்குள்ளே எத்தனை ஒரே ஒரு சின்ன ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லை நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படிங்கிறத வச்சு அதில் வந்து எத்தனை சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கெஸ் பண்ணலாம். தான் அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாரோட ஓவரியே வந்து ரெண்டு தான் கட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லாங்கிடியூடினல் நீளவாக்கில் கட் பண்ணுறாங்க, இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் கட் பண்ணுறாங்க. அதை இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆஃப் என் ஓவரி. அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஓவரியை நீளமாக கட் பண்ணியிருக்காங்க, லாங்கிடியூடினல் செக்ஷரி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் குறுக்காக வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைன்யூட்டாக இருக்கக்கூடிய எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நிறைய இருக்குது. ஓவியூல்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சில பிளான்ட்ஸில் என்னது இந்த மாதிரி நிறைய ஓவியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சில ஃப்ளாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரியை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும், ஒரே ஒரு ஓவியூல் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒரே ஒரு ஓவியூல் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சீடு மட்டும்தான் டெவலப் ஆகும். இப்போ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தான் கட் பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கலாகவும் கட் பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டலாகவும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு ஓவியூல்ஸை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவரி அண்ட் ஓவியூலை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஒரு ஓவியூல் தான் இருக்கா அல்லது ஒன்றுக்கு மேலே நிறைய ஓவியூல்ஸ் இருக்கான்னு அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸுக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எத்தனை ஓவியூல் இருக்கோ அத்தனை சீட்ஸ் வந்து என்ன ஆகும், அதுலேருந்து டெவலப் ஆகும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. டொமேட்டோ, தக்காளி பழம், பிரிஞ்சால், கத்திரிக்காய், லேடிஸ் ஃபிங்கர் வெஜிடபிள், மேங்கோ, பீஸ், பட்டாணி அண்டு கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம். இதை வந்து நம்மளை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு என்னது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டு பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், கத்திரிக்காயும் வெண்டைக்காய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே காம்புக்கு பக்கத்தில் க்ரீன் கலரில் ஒரு பார்ட் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. அது வந்து ஒரு சில இதில் வந்து என்ன ஆயிரும், விழுந்து போயிடும். ஒரு சில இதில் அந்த ஃப்ரூட் வந்து டெவலப் ஆக வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னது இருந்துகிட்டே தான் இருக்கும். பர்சிஸ்டன்ட் நிலையாக இருக்கிறதும் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேங்கோ அதாவது மாம்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம், பட்டாணி இது மூணையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஃப்ரூட்ஸ் தான், எல்லாமே தனித்தனி ஃப்ரூட்ஸ் தான். பட் கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா குட்டி குட்டி பார்ட் இருக்கும் ஒவ்வொன்றுலையுமே. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயே என்ன இருக்கும், ஒவ்வொரு சீடு இருக்கும். மேங்கோ அப்படின்னு எடுத்துகிட்டு என்னது அது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரூட் தான், அதுக்குள்ளே என்னது ஒரே ஒரு சிங்கிள் சீடு, ஒரே ஒரு விதை மட்டும்தான் இருக்கும். அதே பட்டாணி அப்படின்னு எடுத்துகிட்டா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவுச் சின்ன குட்டி குட்டி இது மாதிரி இருக்கும். அவரைக்காய் பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த பட்டாணிலையும் உள்ளே நிறைய சீட்ஸ் இருக்கும். அப்போ வந்து இதில் என்னென்ன ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செப்பல்ஸ் கேலிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அது வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாலுமே அது வந்து ஃப்ரூட் டெவலப் ஆக வரைக்கும் என்ன ஆகாது, விழுகாது. பர்சிஸ்டன்ட் ரிமைன், அந்த ஃப்ரூட் டெவலப் ஆக வரைக்கும் அதுலேயே என்னது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். கேலிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம கேலிக்ஸ் ஆர் இன்னொன்று என்ன சொல்லலாம் செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிமம் விழுந்து போயிடும். ஆனால் பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கரில் மட்டும் என்ன ஆகாது, அந்த செப்பல்ஸை வந்து விழுகாது. எது வரைக்கும் அப்படின்னா அது வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆக வரைக்கும். அடுத்தது கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே மேலே வந்து ஒயிட் கலரில் தின் மெம்பரேனஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்னது ஒவ்வொரு சீடு இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மெம்பரேனஸ் பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எடிபிள். எடிபிள் அப்படின்னு என்னது சாப்பிடக்கூடிய பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னா தேர்ட் ஒன் மேங்கோங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல், மிடில் இருக்கக்கூடிய அந்த பல்பி, இதெல்லாமே வந்து என்னது எடிபிள் சாப்பிடக்கூடிய பகுதி அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த பல்பி ரீஜனை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் மோஸ்ட் தான் வந்து எப்படி இருக்கும் ஒரு சிங்கிள் சீடாக ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டாணி அப்படின்னு எடுத்துகிட்டு இது வந்து நாட் ஃப்ளஷி, சதைப்பற்றுள்ள பகுதியாக இருக்காது. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உள்ள பவுச்சாக இருக்குது. அந்த ஒவ்வொரு பவுச்லேயும் எனது ஒவ்வொரு சீட்ஸு. அப்போ ஒரு பட்டாணி அப்படின்னு எடுத்துகிட்டா 6, 7 இந்த மாதிரி எனது நிறைய சீட்ஸ் வந்து அதில் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே நம்ம இப்போ இந்த 4 இது படிச்சு இல்லையா, லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால், கஸ்டர்ட் ஆப்பிள், மேங்கோ பீ, இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஓவரி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனது. அப்போ இதில் லோயர் மோஸ்ட் பாட்டம் பார்ட்டு தான் வந்து என்னது ஓவரி அப்படிங்கிறோம். அதை வந்து என்னது பிஸ்டில் ஃபீமேல் பார்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா ஓவரியிலேருந்து தான் ஃப்ளஷி ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகுது. அந்த ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது ஓவரிக்கு இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து என்னவா டெவலப் ஆகுது சீடாக டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா எப்படி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃப்ளவரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலிக்ஸ்னு எனது மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பார்ட் செப்பல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆயிரும் சம்டைம்ஸ் பர்சிஸ்ட் நிலையாகவே இருக்கும் ஃப்ரூட்டோட சேர்த்து. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். பெட்டல்ஸ் அந்த பிரைட் கலரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ்லாம் என்ன விழுந்துரும், ஃபால் ஆஃப். ஆண்ட்ரோசியம் அதுவும் விழுந்துரும். பிஸ்டில் கைனோஷியம் ஃபீமேல் பார்ட் என்னது ஃப்ரூட் டெவலப் ஆக வரைக்கும் பர்சிஸ்ட் நிலையாகவே இருக்கும், ரிமைன் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா இதெல்லாமே என்னது விழுந்துரும், ஃபால் ஆஃப். ஓவரி வந்து நல்லா பெருசாகி அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம். அதுதான் என்னவா டெவலப் ஆகுது ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஓவரிக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஓவியூல் வந்து என்னவா டெவலப் ஆகுதுன்னா சீட்ஸாக டெவலப் ஆகுது. அடுத்தது ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அதாவது வேர்ல்டுலேயே இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்னென்னா டபுள் கோகனட். இந்த சீடு பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா 2 கோகனட் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் க்ரோ ஆகாது, ஒன்லி ஐலாண்டில் மட்டும்தான் க்ரோ ஆகும். எந்த மாதிரியான ஐலாண்டில் அப்படின்னா ஷெய்ஷெல்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் க்ரோ ஆகும். ஒரு சிங்கிள் சீட் அப்படின்னு எடுத்துகிட்டா அது வந்து எவ்வளோ லாங் இருக்குது அப்படின்னா 12 இன்ச்சஸ் நீளமாக இருக்கும். நியர்லி 3 feet 3 அடி சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு இருக்கும். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 18 kg 18 கிலோ இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிட்ஸ் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பிளான்ட் கிங்டம்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது எதில் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்கிட் ஃப்ளார்ஸில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 மில்லியன் சீட்ஸ் சேர்ந்ததுனா தான் அதோட வெயிட் வந்து எவ்வளோ வருமா 25 கிராம் வரைக்கும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது, ஆண்ட்ரோசியம், கைனோஷியம், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார், கம்ப்ளீட் ஃப்ளார், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் வந்து எப்படி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, பாலினேஷன் என்ன, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு, ஃபர்டிலைசேஷன்னா என்ன, அதில் ஓவியூலேருந்து எப்படி சீட்ஸ் டெவலப் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது வரைக்கும் இதில் பார்த்துருந்தோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.